நேற்றுலேருந்து ஒரே எக்ஸிட் போல்னு டிவியும் யூடியூபும் திறந்தா எக்ஸிட் போலை வச்சு ஆற்றுன்னு ஆற்றிக்கிட்டு இருக்காங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் நினைக்கிறீங்க? எக்ஸிட் போல் அப்படின்னா 234 தொகுதியிலையும் போயிட்டு ஓட்டு போட்டு முடிஞ்சு வந்த பிறகு எல்லார்ட்டையும் போய் நீங்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு இவங்க கேட்பாங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க அப்படின்னு தானே நினச்சிட்டு இருக்கிறீங்க. அதுதான் கிடையாது. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்டி. எக்ஸிட் போல் அப்படின்றது ஒரு மெத்தடாலஜி, அது ஒரு சயின்ஸு. அதே போல் தான் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒப்பீனியன் போல் அப்படின்னு ஒரு சயின்ஸு, அதையும் போய் கேட்பாங்க. அது ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும், இவங்க தான் மக்களுக்கு ஓட்டு போட போகிறாங்க, மக்கள் இந்த மாதிரியான ஐடியாஸை வச்சு தான் ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நம்ம நியூஸ் சேனல்ஸ், யூடியூப் சேனல்ஸ்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 10-15 நாள் வந்து உருட்டு பயங்கரமாக உருட்டுனாங்க. இப்போது எக்ஸிட் போல் வந்துருச்சு. இந்த எக்ஸிட் போலை வச்சு மே 4ஆம் தேதி எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் உருட்டு ஆற்று நினச்சி புழிஞ்சு காயப்பட போகிறாங்க. அது மட்டும் நிச்சயம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸிட் போல் அப்படின்றது 234 தொகுதியிலையும் போயிட்டு ஓட்டு போட்டுட்டு வர்றவங்கள கேட்குற மெத்தடாலஜி கிடையாது அப்படின்றத உங்கள் மைண்ட்லேருந்து தூக்கி எறிஞ்சிருங்க. நீங்கள் புதுசாக ஓட்டு போடுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை டிவிகே, டிஎம்கே, இது யங் ஓட்டர்ஸாக யாராக இருந்தாலும் சரி, விவரம் தெரியாதவங்களா இருந்தாலும் சரி, இது கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்தெந்த இடங்கள்லாம் எந்தெந்த தொகுதியிலாம் ஸ்விங் ஓட்டர்ஸ் மாறி மாறி ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பேட்டர்ன் பார்ப்பாங்க. இதுக்கு முன்னாடி எலெக்ஷனில், அதுக்கு முன்னாடி எலெக்ஷனில் டிஎம்கே ஓட்டு போட்டாங்களா, இல்லை ஏடிஎம்கே ஓட்டு போட்டாங்களா, இல்லை எல்லா கட்சிக்குமே ஈக்குவலாக போட்டு இருந்தாலும் யாராவது ஒரு கட்சி ஜெயிக்க வச்சுருப்பாங்க, என்டிகேவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்களா, காங்கிரஸ்க்கு எவ்வளோ ஓட்டு போட்டிருக்காங்க, இந்த மாதிரியான சில தொகுதிகள் மட்டும் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க அதிகமான ஒரே ஆட்கள் அதிகமாக இருக்கிற தொகுதிகள் பக்கமே போக மாட்டாங்க. உதாரணத்துக்கு கிறிஸ்டியன் ஓட்ஸ் அதிகமாக இருக்கிற கன்னியாகுமரி, குளச்சல், நாகர்கோவில் மாதிரியான ஒரு கான்ஸ்டிடுவன்சி இருந்தால் அங்கே கிறிஸ்டியன் ஃபிஷர்மென்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால அவங்க அது ஒரு ஆளுக்கு சாதகமாக ரிசல்ட் வரும் அப்படின்றதுனால அந்த பக்கமும் போக மாட்டாங்க. இப்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த ஆம்பூர், வேலூர் இந்த மாதிரி சைடில் முஸ்லீம் ஓட்ஸு நிறையா இருக்கும். ஏன்னா அதில் முஸ்லீம் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும். நிச்சயமாக ஒரு கட்சிக்கு அகைன்ஸ்டாக தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற பக்கமும் போக மாட்டாங்க. அவங்க ஒரு மாதிரி நியூட்ரலாக இருக்கிற ஓட்டர்ஸ் அண்ட் ஸ்விங் ஓட்டர்ஸ் இருக்கிற ஒரு சில தொகுதிகள் மட்டும்தான் தேர்ந்தெடுப்பாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே. அவங்க அதிகபட்சமாக இந்த சிட்டிஸை படித்த ஊர்கள் இதில் போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சில ரேண்டம் பூத்ஸ் மட்டும்தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. இந்த ரேண்டம் பூத்ஸில் ஒரு சில டைம், ஒரு மத்தியானம் 2 மணி 3 மணி அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிகிற டைமில் இந்த பூத்லேருந்து வெளியே வரவங்கள்ட்ட நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்றத மட்டும்தான் சொல்லுவாங்க. இதனோட பாசிபிலிட்டி அவுட்கம் கேட்டிங்கன்னா ஒரு 50 to 60% உண்மையை சொல்லியிருக்கலாம், அண்ட் இன்னொரு 50% பொய்யும் சொல்லியிருக்கலாம். இது எப்படி வேணா இருக்கலாம். சில பேர் நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லாமல், இல்லைங்க நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னும் போயிருக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த எலெக்ஷனில் ஓட்டு போட்டவங்களோட மொத்த பார்த்தீங்கன்னா ஒரு 4,90,00,000. ஓகே, 4,90,00,000 அப்படின்றதுலேருந்து மொத்தமாக வெறும் ஒரு 1,00,000க்கு கீழே தான் சாம்பிள். இங்கே நேற்று எக்ஸிட் போலில் வந்த அந்த சாம்பிள் சைஸுன்னு பார்த்தேன், ஒன்று மட்டும்தான் 1,00,000 அப்படின்னு போட்டிருந்தாங்க. அண்ட் மற்றவங்கெல்லாம் 11,000, 12,000, 40,000 இதுதான் டோட்டல் சாம்பிள் சைஸு அப்படின்னு அவங்க எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ விச் இஸ் ஃபஸ்ட்டு இந்த ஒட்டுமொத்த எக்ஸிட் போல் அப்படின்ற தியரியே ஒரு ஃபேலசி, அப்படி ஒரு ஃபால்ஸு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 4,90,00,000 அப்படின்ற அந்த மொத்த வாக்காளர் தொகையில் 10%னா 49 லட்சம். நீங்கள் 5 கோடினே வச்சுக்கோங்க. ஸோ 10%னா 50 லட்சம். அதில் 1%னா 5 லட்சம். ஸோ அந்த 1% மக்கள்கிட்ட கூட இவங்க போய் ரீச் பண்ணலை. அந்த 1%ம் கம்மியாக, அதில் ஒரு 0.5%னா 2 லட்சம். அந்த 0.5லையும் ஒரு பாதி கூட வரல இங்கே, அது வந்தால் 1.25 லட்சம். ஸோ அந்த அளவுக்கு கூட மொத்த சாம்பிள் சைஸ் இது எக்ஸிட் போலில் இவங்க எடுக்கலை. ஸோ வெறும் ஒரு 40,000லேருந்து ஒரு 60,000, 70,000 எடுத்த சாம்பிள் சைஸை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்தமாக மக்கள் மனசை எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்றதான் என்னோட ஃபஸ்ட்டு
ஃபர்ஸ்ட் தியரி. அடுத்ததாக இந்த எக்ஸிட் போல் எப்படின்னு கேட்டிங்கன்னா சில சமயம் ரேண்டமாக சொன்னாலுமே வந்து நம்பர்ஸில் ஓரளவுக்கு பக்கத்தில் வந்து நிற்கும். அதனால தான் அவங்க 90 to 120, 80 to 100, 20 to 30 இப்படின்னு ஒரு லோவர் ரெண்டும் போட்டுருவாங்க, அப்பர் ரெண்டும் போட்டுருவாங்க. அவங்க சேஃபார் சைஸ்க்காக எப்பயுமே +or-3 to 5 அந்த மார்ஜின் ஆஃப் எரர் வந்து இருக்கணும். அது எல்லாருக்குமே கொடுக்கணும் நம்ம லைஃப்பில், அது ஓகே ஃபைன். பட் பொதுவாக ஒரு எலெக்ஷனில் வந்து இவங்களுக்கு அகைன்ஸ்டாக தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு ஏதோ 1-2 தொகுதியில் ஒரு ரேண்டம் பூத்ஸில் எடுத்தாலும் ஒட்டுமொத்த மக்கள் அந்த கணிப்பு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான் அங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றது நேச்சுரல். அதனால தான் அவங்க 2021 எக்ஸிட் போல பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் எல்லாருமே டிஎம்கேவுக்கு ஃபேவராக தான் அப்போ வந்து எக்ஸிட் போல் ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க. அது உண்மையும் நடந்துச்சு. ஏன் அப்படின்னா அப்போது ஒட்டுமொத்த மக்களுக்கு அகெயின்ஸ்டாக ஏடிஎம்க்கு அகெயின்ஸ்டாக தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்களோட ஒரு 10 வருஷம் ரூலு, ஏகப்பட்ட ப்ராப்ளம், ஊழல், அந்த ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் கேஸு இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்ததுனால கம்ப்ளீட்டாக அப்போ ஏடிஎம்க்கு அகெயின்ஸ்டாக அந்த மைண்ட் செட் இருந்ததுனால மெஜாரிட்டி ஆஃப் மக்கள் நான் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் அந்த ஒட்டுமொத்த ரிஃப்ளெக்ஷன் நீங்கள் ஏதோ 1-2 தொகுதியில் எடுத்தாலும் அதுதான் தமிழ்நாட்டோட மனநிலையாக இருந்திருக்கும், விச் இஸ் பெரிய ஆச்சரியமே கிடையாது. அதே போல் இப்போ 2026க்கு வந்துட்டிங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே ஒரு கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இங்கே இருந்துக்கிட்டே இருக்குது. யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க, டிவிக்கு அப்படின்றது இவ்வளோ பெரிய சர்ஜ் ஆகிடுச்சு, யூத் ஓட்டர்ஸ் கூட்டம் இவ்வளோ வருது. அதனால தான் இங்கே டிஎம்கேவுக்கும் கூட்டம் வருது, ஏடிஎம்கேவுக்கும் கூட்டம் வருது. நாம் தமிழரோட பேச்சும் கேட்குறதுக்கும் வந்து சீமானோட பேச்சை கேட்குறதுக்கும் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. டிவிக்கு போகிற இடம்லாம் கூட்டம் அம்முது. ஸோ எப்படி ஜட்ஜ் பண்ணுறது அப்படின்ற ஒரு குழப்பம் ஆரம்பத்திலிருந்தே எல்லா ஜேர்னலிஸ்ட், பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், இந்த போல் ப்ரிடிக்ஷன் பண்ணுறவங்களுக்கு இருந்திருக்கும். அதே விஷயந்தான் எக்ஸிட் போல்லையும் நடந்திருக்கும். ஸோ அதனால் இப்போவும் இவங்க உண்மையான மக்களோட மனநிலையை நிச்சயமாக கணிக்கலை அப்படின்றது தான் என்னுடைய ஸ்ட்ராங்கான தியரி. இப்போ வரைக்குமே நான் அதை பிலீவ் பண்ணுறேன். இந்த எக்ஸிட் போலில் மெஜாரிட்டி ஆஃப் இது வந்து ஃபெயிலியர் ஆக போகுது அப்படின்றத நான் ரொம்பவே ஸ்ட்ராங் பிலீவ் பண்ணுறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 எக்ஸிட் போல் எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். அதில் ஒரு 5-6 எக்ஸிட் போல் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் சிங்கிள் மெஜாரிட்டியில் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 எக்ஸிட் போல் நினைக்கிறேன் அது வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் தனியான மெஜாரிட்டியில் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரே ஒரு அவுட்லயராக டிவிகே வந்து அதிகமான சீட் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஸ்டில் நீங்கள் நோட் பண்ணுங்கள், அவங்க சொன்னது 98 to 120 ஆக்சிஸ் மை ஓட்டர் அப்படின்ற அந்த எக்ஸிட் போல் ப்ரெடிக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிவிகே 98 to 120யும் நம்ம டிஎம்கே அகெயின் வந்து 90 to 110 வாங்குவாங்க அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ நம்ம லோவர் எண்ட் எடுத்தாலே 98, டிஎம்கே 90, ஏடிஎம்கே ஒரு 22 to 35 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நம்பரை யோசிச்சு பார்த்தீங்கன்னா யாருக்குமே மெஜாரிட்டி கிடையாது. ஏன் அப்படின்னா 118 எடுத்தால் தான் மெஜாரிட்டி. இன்னொரு எக்ஸிட் போலான காமாக்கியா அப்படின்னு ஒரு எக்ஸிட் போல், அவங்களுடைய டோட்டல் சர்வே வந்து கிட்டத்தட்ட அவங்க ஒரு 1.5 லட்சத்துக்கிட்ட ஏதோ ஒரு நம்பர் பார்த்தேன். அவங்களுடைய சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா இதில் யாருக்குமே வந்து மெஜாரிட்டி கிடைக்காது. டிவிக்கே ஒரு 67-75, டிஎம்கே ஒரு 75-81, ஏடிஎம்கே அகெயின் ஒரு 50-60 அந்த மாதிரியான ரேஞ்சில் யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காது அப்படின்னு காமாக்கியா அப்படின்ற இன்னொரு ஏஜென்சி ஒரு போல ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. நான் எந்த தியரி இதை அக்செப்ட் பண்ணுறேன் பண்ணல அப்படின்றது 2வது பட்சம். எப்படி பார்த்தாலும் நான் ஒரு விஷயத்தை இப்போ நான் நம்புகிறேன், பிலீவ் பண்ணுறேன், அது மே 4ஆம் தேதி ஆக்சுவல் என்ன நம்பர் வருதோ அதுதான் அங்கே உண்மை. ஸோ நான் சொல்கிறது அங்கே ஃபெயிலியர் ஆனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறது நல்லா நடந்துச்சுன்னா பாத்தியா அன்றே கடித்தார் ராட்டி அப்படின்னு இன்னொரு வீடியோ போட போகிறேன், அவ்வளோதான். டசன்ட் மேட்டர். பட் ஏன் எக்ஸிட் போல் நீங்கள் கம்ப்ளீட்டாக நம்பக்கூடாது அப்படின்றத மட்டும்தான் இந்த டைமில் இந்த ஓட் போட்டு என்ன அப்படின்னு காத்துட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நான் சொல்ல வர விஷயமே அதுதான். ஸோ டோன்ட் ஜஸ்ட் பிளைண்ட்லி பிலீவ் இன் எக்ஸிட் போல்ஸ் பிகாஸ் எக்ஸிட் போல்ஸ் டசன்ட் ரிஃப்ளெக்ட் த ரியாலிட்டி அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுங்க. அடுத்ததாக என்னோட ப்ரெடிக்ஷன் தியரியை நான் சொல்ல வரேன். இத்தனை நாளாக நான் அந்த ப்ரெடிக்ஷன் தியரி எங்கேயுமே நான் வந்து பெருசாக சொல்லலை. அதில் வந்து ஆக்சுவல்ஸ் என்னவோ அதுதான் உண்மை அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். நமக்கு லாட்ரி போட்டுட்டு லாட்ரியை வாங்கிட்டு நம்ம 1 கோடி லாட்ரி வந்துருச்சுன்னா வீடு வாங்குவோம், கார் வாங்குவோம், என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு ஜாலியாக ஒரு விளையாட்டு ஆடுவோம். அதில் கூட எனக்கு பெருசாக சில சமயம் நம்பிக்கை வந்தது கிடையாது. ஆக்சுவல் என்னவோ ஒரு ரியாலிட்டி என்னவோ அதுதான், அதை உண்மை, அந்த ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணி வாழ பழகிக்கணும்
வைக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். இப்போது ஒரு சினாரியோ எனக்கு இதை ஹெல்ப் பண்ணது கிளாடு. அதாவது இப்போ ஆக்சுவலாக பதிவானது விச் இஸ் அரவுண்ட் 85.11%. நிறைய பேர் மறந்துட்டோம். இன்னொரு 4.5 லட்சத்துக்கும் மேலே தபால் ஓட்டும் இதில் பதிவாயிருக்குது. அது ஒரு எல்லாம் சேர்த்தா ஒரு 86% அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் யூத் ஓட்டு அப்படின்னு சொல்லப்படுற இந்த 18லேருந்து 40 இதுக்குள்ளே இருக்கிற அந்த மொத்த ஓட்டர்ஸ் பார்த்திங்கன்னா அதுவே கிட்டத்தட்ட க்ளோஸ் டு ஒரு 2 கோடி. நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு 2 கோடி அப்படின்னு அதிகபட்சமாக வச்சுக்கலாம். அந்த 2 கோடியில் ஒரு பேர் மினிமமாக வந்து ஒரு 40 to 50% தான் டிவிகேவுக்கு வரும் அப்படின்றது என்னுடைய ஸ்ட்ராங் பிலீஃப். நிறைய பேர் சொல்கிற மாதிரி அந்த யூத் ஓட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து 60%, 70%, 80% டிவிகேவுக்கு மொத்தமாக வரும் அப்படின்னு சொல்கிறத நான் பிலீவ் பண்ணல. நான் வந்து அதில் பாதி தான் வருது அப்படின்னு பிலீவ் பண்ணுறேன். விச் இஸ் அந்த 2 கோடியில் வந்து மேபி 1 கோடி அப்படின்னு வச்சுக்கலாம். ஈவன் 90 lakhs அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு 1.8 crores அப்படின்னு வச்சுக்கிட்டேன். ஸோ 90 lakhs. அதே போல் இந்த 40+ மீதி இருக்கிறதா 40+, 40லேருந்து நான் தனித்தனியாக ஏஜ் குரூப் எல்லாம் பிரிக்காமல் 40லேருந்து 80 வரைக்கும் அப்படியே வச்சுட்டேன். இதுலையும் வந்து க்ளோஸ் டு வந்து ஒரு 2 கோடிக்கு பக்கத்தில் இருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் வெறும் வந்து ஒரு 25% தான் டிவிகேவுக்கு கொடுக்குறேன். ஸோ அந்த 25%ல் பார்த்தீங்கன்னா ஒரு 30லேருந்து 40 லட்சம் வருது அப்படின்னு வந்து கிளாட் சொல்லுது. எக்ஸாக்டான சினாரியோ இதுதான். ஸோ அப்படி பார்க்குற பட்சத்தில் மொத்தமாக 50% யூத்து, 20% சீனியர் அப்படின்ற ஒரு சினாரியோவில் என்ன நடக்குது அப்படின்னா டிவிகேவுக்கு மொத்தம் 1.61 கோடி வந்து மொத்தமாக வாக்குகள் பதிவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாட் சொல்லுது, நான் சொல்லலை. இதோட டோட்டல் ஓட் ஷேர் பார்த்தீங்கன்னா 32.6% ஓட் ஷேர் வரும் அப்படின்னு ப்ரெடிக்ஷன். அண்ட் ப்ரொஜெக்டட் சீட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா 105லேருந்து 115 சீட் டிவிகே வாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தனியாக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக டிவிகே இருப்பாங்க, பட் யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது அப்படின்னு ஒரு சினாரியோ இதை கிளாட் சொல்லுது. அண்ட் சினாரியோ நம்பர் 2 நான் அப்படியே சினாரியோவை மாற்றினேன். ஓகே, எனக்கு 50% யூத் வேணாம், 40% மட்டுமே யூத் எடுத்துக்க. அண்ட் 20% சீனியர், ஏன்னா அதில் வந்து விமன் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒரு 20% அந்த சீனியர்ஸ் வச்சுக்க அப்படின்னப்போ அப்போ டிவிகே வாங்குகிற ஓட்டுகள் வந்து 1.40% crore, 1.4 கோடி. இதில் மொத்த அவங்களுடைய ஓட் ஷேர் வந்து 28.4. இதோட ப்ரொஜெக்டட் சீட்ஸ் என்ன சொல்லுதுன்னா 75 to 90 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து 2வது வருவாங்க அப்படின்ற மாதிரி கிளாட் சொல்லுது. ஸோ இதில் ஓவராலாக இதில் பார்த்தீங்கன்னா அந்த சினாரியோ 1ல் அவங்க 110 சீட்டு, அதில் டிஎம்கே அண்ட் அலைஸ் வந்து 95 சீட்ஸ் வாங்க, ஏடிஎம்கே வந்து ஒரு 30 சீட் வாங்குவாங்க அப்படின்னும், இன்னொரு சினாரியோவில் டிவிகே 82 சீட்டும் டிஎம்கே 122 சீட் மெஜாரிட்டியும், ஏடிஎம்கே வந்து ஒரு 30 சீட்டு வாங்குவாங்க அப்படின்றதா கிளாட் சஜஸ்ட் பண்ணுது. ஸோ நான் இந்த 2 சினாரியோவையும் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். எனக்கு நான் என்ன தோணுது அப்படின்னா, நான் 2வது சினாரியோ தான் வந்து ஆக்சுவல் ரியாலிட்டியில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அந்த 2வது சினாரியோவில் டிவிகே ஒரு 70லேருந்து அந்த 80 சீட், அவங்க வந்து 75 to 90 அப்படின்னு அந்த ப்ரெடிக்ஷன் சொல்லியிருக்குது. நான் 70லேருந்து 80 சீட் வந்து டிவிகே வாங்கும் அப்படின்னு ஒரு அனாலிசிஸ் பண்ணி நான் ஒன்று வச்சுருக்கேன். அந்த அனாலிசிஸை நான் கிளாடுவே கரெக்டாக சொல்லுது. அதே போல் டிஎம்கே 122 சீட் மெஜாரிட்டி அப்படிங்குது. அது வந்து நான் வந்து ஒரு +or-10 மேபி டிஎம்கே வந்து ஒரு மெஜாரிட்டிக்கு கொஞ்சம் கம்மியாகவோ 115 116 வாங்கலாம், இல்லை ஜஸ்ட் மெஜாரிட்டிக்கு ஜஸ்ட் அபவ் த மெஜாரிட்டி அந்த டிஎம்கேவோட ஒட்டுமொத்த அலையன்ஸும் வாங்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் ஒட்டுமொத்தமாக மிக அதிகமாக பாதிக்கப்பட போகுது ஏடிஎம்கே அப்படின்னு ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்கிற அந்த வெஸ்டர்ன் பெல்ட்லேயும், அந்த தருமபுரி கிருஷ்ணகிரியில் இருக்கிற பாமக ஸ்ட்ராங்காக இருக்கிற அந்த பெல்ட்லேயும், அப்புறம் சவுத் சைடில் 1-2 இடங்கள்லையும் அவங்க வந்து ஓட்ஸ் வாங்குவாங்க அப்படின்றது தெரிய வருது. ஸோ இந்த 30 அப்படின்றது 40 கிட்ட வரைக்கும் போகலாம் அப்படின்றதும் என்னுடைய கட் ஃபீல் அண்ட் என்னுடைய தியரி. இதுதான் நான் நினைக்கிறேன்.
சினாரியோ 1 நடந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய ஷாக்கர் தான். எப்படி பார்த்தாலுமே இந்த எலெக்ஷன் ஒரு பெரிய ஷாக்கராக தான் எல்லா கட்சிகளுக்கும் இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த எக்ஸிட் போலோட நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா எக்ஸிட் போலில் எப்படி எவ்வளோ ஃபால்ஸான விஷயங்கள் இருக்குது, அந்த எக்ஸிக்யூஷனில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றதுனால இருக்கிற இவ்வளவு கூட்டம், ஒரு மக்களோட வேவ், மக்கள் சோஷியல் மீடியாவில் வெளியே பார்த்தது கேட்டது சொந்தக்காரன் எல்லாத்தையும் கேட்டது வரைக்கும் அந்த டிவிகேவோட எட்ஜ் இருக்குது அப்படின்னு தெரிய வந்துருச்சு. ஸோ டெஃபினட்டாக அது ஒரு 25க்கு மேலே ஒரு 32% டிவிகே வாங்குவாங்க அப்படின்றதும், அந்த 75க்கு மேலே அவங்க கம்ப்ளீட்டாக மக்கள் ஒன் சைடாக முடிவெடுத்தாங்கன்னா அவங்க அந்த 118 தாண்டுவாங்க அப்படின்றதையும் நான் கெஸ் பண்ணுறேன். பட் எப்படி பார்த்தாலும் நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது அந்த 2வது சினாரியோ தான் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்மளுடைய கிச்சடி சேனலில் கூட ஒரு எக்ஸிட் போல் எந்தெந்த தொகுதியில் நீங்கள் ஓட்டு போட்டிங்க, நீங்கள் யார் கட்சிக்கு ஓட்டு போட்டிங்க அப்படின்னு கேட்டப்பையும் அதில் 69% வந்து டிவிகே தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட டிவிகே வந்து ஈஸி மெஜாரிட்டியில் வின் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸிட் போல் நம்ம கிச்சடி சேனலில் எலெக்ஷன் முடிஞ்ச அன்னைக்கு வச்சுருந்தேன். அது இப்போவுமே நம்ம போஸ்ட்டில் இருக்குது, கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்குது, போய் நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கலாம். இன்னும் சில இன்ஸ்டாகிராம், வேரியஸான ட்விட்டரில் நடந்த எக்ஸிட் போல்ஸ் எல்லாத்துலேயுமே டிவிகேக்கு ஒரு எட்ஜ் வந்துச்சு. பட் ஆன் கிரவுண்டில் கிராமங்களில் எந்த அளவுக்கு டீப்பாக இருக்குது அப்படின்றதெல்லாம் வச்சு பார்த்தப்போ டிஎம்கேவோட ஸ்ட்ராங்கான அந்த ஸ்ட்ரக்சரு, ஓட்டுக்கு காசு கொடுத்தது, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்குது. பட் அந்த ஸ்லைட் எட்ஜுக்கு டிவிகே ரொம்பவே க்ளோஸாக பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ஷாக்காக கொடுப்பாங்க. இல்லைன்னா யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு ஷாக்கும் நடக்கிறதுக்குண்டான எல்லா பாசிபிலிட்டியும் இந்த எலெக்ஷனில் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மே 4ஆம் தேதி நிச்சயமாக சந்திப்போம். இன்னொரு வீடியோவில், இன்ஃபேக்ட் அடுத்த வீடியோவில் இந்த எலெக்ஷனில் யார் ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, யார் ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக அழகாக எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்றதையும் நான் இத்தனை நாளாக இந்த எலெக்ஷனை ஃபாலோ பண்ணதுலேருந்து ஒரு அனலைசிஸும் பண்ணி வச்சுருக்கேன். அதை அந்த வீடியோவில் உங்களோட வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.